ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஒரு புதிய ஆதார் எடுக்க விரும்பினாலோ இல்லை ஏற்கனவே இருக்கிற ஆதாரில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண விரும்பினாலோ அதற்கான சார்ஜஸ் எவ்வளவுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே இந்திய ஆதார் ஆணையத்தால் வழங்கக்கூடிய ஆதார் கார்டு ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்னே சொல்லலாம். அரசினுடைய எந்த ஒரு சேவையை நீங்கள் பெற விரும்பினாலோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்பினாலோ கட்டாயம் இந்த ஆதார் கார்டு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்டான இந்த ஆதார் கார்டை புதுசாக எடுக்க விரும்பினாலோ இல்லை ஏற்கனவே இருக்கிற ஆதார் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண விரும்பினாலோ அதற்கான சார்ஜஸ் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம். ஆதார் என்ரோல்மெண்ட் ஃப்ரீ, அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆதார் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதற்காக எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க. ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஆதார் கார்டு வழங்குவாங்க. அதுவே நீங்கள் ஏற்கனவே எடுத்த ஆதார் கார்டில் ஏதாவது அப்டேட் அல்லது கரெக்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸ் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக் அப்டேட். பயோமெட்ரிக் அப்டேட்டுங்கிறது உங்களுடைய கைரேகை, கண் விழித்திரை, ஃபோட்டோ இது மூன்றும் பயோமெட்ரிக் அப்டேட்டில் வச்சுருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பால் ஆதார் வழங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு 2 டைமில் இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டை ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். 5 வயதுலேருந்து 7 வயதுக்குள்ளே ஒன்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டை பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் அந்த குழந்தையுடைய வயது 15 ஆகும்போது 15 வயதுலேருந்து 17 வயதுக்குள்ளே இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டை மறுபடியும் ஃப்ரீயாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். 17 வயதுக்கு அப்புறம் இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டான கைரேகை, கண் விழித்திரை, ஃபோட்டோவை நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை அதற்கான கட்டணமாக ₹100 நீங்கள் செலுத்தியாகணும். ரெண்டாவதாக டெமோகிராஃபிக் அப்டேட். டெமோகிராஃபிக் அப்டேட்டில் என்னென்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆஃப் என்ரோல்டு நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஆர் எனி காம்பினேஷன் ஆஃப் த சேம். அதாவது உங்களுடைய பெயரில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண விரும்பினாலோ இல்லை ஜெண்டரில் கரெக்ஷன் பண்ண விரும்பினாலோ டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதில் ஏதாவது தனியாக கரெக்ஷன் பண்ண விரும்பினாலோ இல்லை மொத்தமாக கரெக்ஷன் பண்ண விரும்பினாலோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே டெமோகிராஃபிக் அப்டேட்டில் வரும். இந்த கரெக்ஷன்ஸை பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணும்போதே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதற்காக தனியாக எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாமல் தனியாக ஒன்லி டெமோகிராஃபிக் அப்டேட் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக ₹50 வசூலிக்கிறாங்க. அடுத்து டாக்குமெண்ட் அப்டேட். சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் இன் சப்போர்ட் ஆஃப் த நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் அட்ரஸ் ஆஸ் என்ரோல்டு. உங்களுடைய அட்ரஸை நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸாக எவ்வளவு வழங்குறாங்கிறத பார்க்கலாம். யூசிங் மை ஆதார் போர்ட்டல் டில் 14/6/2025, அதாவது ஜூன் 14, 2025 வரைக்கும் டாக்குமெண்ட் அப்டேட்டை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதற்காக எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 10 வருட இடைப்பட்ட கால அளவில் உங்களுடைய ஆதாரில் நீங்கள் எந்த விதமான கரெக்ஷனோ அப்டேட்டோ பண்ணாத பட்சத்தில் கட்டாயம் உங்களுடைய ஆதாரை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். இந்த அப்டேஷனை ஜூன் 14, 2025 வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் ₹50 கட்டணம் செலுத்தி தான் இந்த அப்டேட்டை நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் அப்டேட்டுக்காக ₹100 கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெமோகிராஃபிக் அப்டேட்டுக்காக ₹50 கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் அப்டேஷனுக்காக ₹50 கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.